எலியும் பூனையுமாக மாறிய இரு பெரும் முதலாளிகள் இருவரும் பரஸ்பர குற்றச்சாட்டு கூறி பிரிந்ததன் நோக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரை இணைப்பிரியா கூட்டாளிகளாக இருந்த டொனால்ட் ட்ரம்பும் எலான் மஸ்கும் இப்போது எதிரிகளாக மாறிப்போயுள்ளனர். இதனால் பொருளாதார ரீதியாக எலானுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எலான் மஸ்க் நிறுவனத்திற்கான அரசு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தை தரமாட்டேன் என எலான் மிரட்டியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்புக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார். அவரது எக்ஸ் நிறுவனம் மூலம் பெரும் பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் டொனால்ட் ட்ரம்புக்கு செலவு செய்ததாகவும் கூறப்பட்டது. நன்றாக சென்று கொண்டிருந்த அவர்களது நட்பில் தற்போது விரிசல் விழுந்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க் நிறுவனத்திற்கு வழங்கும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மானியத்தை நிறுத்தினால் அரசுக்கு செலவு குறையும் என கூறினார். அமெரிக்காவின் நிர்வாக செலவை குறைப்பதற்காகவும் திறனை மேம்படுத்தும் சிறப்பு குழுவான டட்ஜின் தலைவராக எலான் மஸ்க் இருந்தார். அவருக்கு ட்ரம்பின் அமைச்சரவையில் இருப்பவர்களுக்கும் உரசல் ஏற்பட்ட நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென அவரை அந்த பதவியிலிருந்து தூக்கி அடித்தார். இதற்கிடையே அமெரிக்காவின் செனட் சபையில் வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக விமர்சித்தார். இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் எலானுக்கு வழங்கப்படும் அரசு ஒப்பந்தங்கள் மானியங்கள் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ஒப்பந்தங்கள் ரத்து செய்தால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிராகன் விண்கலத்தை பயன்பாட்டிலிருந்து நீக்கும் என கூறியிருக்கிறார். தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்புவதற்கு டிராகன் விண்கலம்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டவர்களை டிராகன் விண்கலம்தான் அழைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் கீழ் டிராகன் விண்கலத்தை நாசா பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த மிரட்டலால் சர்வதேச விண்வெளி திட்டம் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் எக்ஸ் பயனர் ஒருவர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் டிராகன் விண்கலத்தை நிறுத்த மாட்டோம் என எலான் பதிலளித்திருக்கிறார். தற்போதைய சூழலில் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசாவுடன் டிராகன் ஒப்பந்தம் மட்டுமல்லாது நிலவின் மேற்பரப்பில் விண்வெளி வீரர்களை இறக்கும் ஸ்டார்ஷிப் விண்கலத்துக்கான ஒப்பந்தம் சர்வதேச விண்வெளி நிலையம் பயன்படாத நிலைக்கு வரும்போது அதனை சுற்றுப்பாதையிலிருந்து அகற்றும் ஒப்பந்தம் ஆகியவற்றையும் மேற்கொண்டுள்ளது.